வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கோர் கிளெவரோட டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். நான் நிலா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சிபி. நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளெவர் பிளாட்ஃபார்மில் ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கோம். இன்னைக்கு நாம எக்ஸாமுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான நியூஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆமா, நம்ம பாட்காஸ்ட்ல நாம டிஸ்கஸ் பண்ற கான்டென்ட் எல்லாமே ஸ்கோர் கிளெவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபயர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப்ல கான்டென்ட் ரொம்ப கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். ஆனா அதோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல். கண்டிப்பா. ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல டோட்டல் கொஸ்டின்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்கோர் கிளெவர்ல இருந்து தான் கவர் ஆகியிருக்கு. மற்ற டாப் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை நாம கவர் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா நடந்த SBI PO 2025 எக்ஸாம்ல பேங்கிங் ஆஸ்பிரன்ஸோட மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சோர்ஸா இருக்கிற அஃபேர்ஸ் கிளவுட விட ஸ்கோர் கிளெவர் 4 கொஸ்டின்ஸ் அதிகமா கவர் பண்ணியிருக்கு. நம்ம ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி மற்ற சோர்சஸை விட 5 டைம்ஸ் கம்மியான கான்டென்ட்ல இந்த அளவுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி பிடிஎஃப் கிரியேட் பண்றாங்க. இந்த பிடிஎஃப் ஸ்கோர் கிளெவர் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் பாரத் டெக்ஸ் 2026 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை லான்ச் பண்ணிருக்காரு. இது இந்தியாவோட ஃபிளாக்ஷிப் குளோபல் டெக்ஸ்டைல் ஈவெண்ட். ஆமா, இது அதோட 3rd எடிஷன். நியூ டெல்லியில இருக்கிற பாரத் மண்டபம்ல இது நடக்க போகுது. உலகத்தோட லார்ஜஸ்ட் இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் வேல்யூ செயின் ஈவெண்டா இது இருக்குன்னு சொல்றாங்க. சூப்பர். இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்றது பாரத் டெக்ஸ் ட்ரேட் ஃபெடரேஷன். இவங்க 11 எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸை ரெப்ரசென்ட் பண்றாங்க. இதோட மெயின் ஃபோக்கஸ் 5F விஷன் அப்படின்னு சொல்றாங்க. 5F அப்படின்னா என்ன? ஃபார்ம் டு ஃபைபர், டு ஃபேக்டரி, டு ஃபேஷன், டு ஃபாரின். அதாவது விவசாய நிலத்திலிருந்து நூல் எடுத்து ஃபேக்டரியில துணியா மாத்தி ஃபேஷனாக்கி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது. இதுதான் அந்த 5F. அருமையான கான்செப்ட். அடுத்து, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஒரு ட்ரிபியூட் கொடுத்திருக்காங்க. லெஜெண்டரி கிளாசிக்கல் மியூசிஷியன் அன்னபூர்ணா தேவியோட 100th பர்த் ஆனிவர்சரிக்காக ஒரு கமெமரேட்டிவ் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கூடவே இந்தியா போஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கவரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவங்க மைஹர் கரானாவோட கீ ஃபிகர். அது மட்டும் இல்லாம சுர்பஹார் அப்படின்னு சொல்ற பேஸ் சிட்டார் வாசிக்கிறதுல ரொம்ப மாஸ்டர். இந்த லான்ச் ஈவெண்ட் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற கொல்கத்தா ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ்ல நடந்துச்சு. அன்னபூர்ணா தேவி ஃபவுண்டேஷன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இதை பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு சூப்பரான நியூஸ். நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அக்ஷயா பாத்ரா ஃபவுண்டேஷனோட 5 பில்லியன்த் மீல சர்வ் பண்ணிருக்காங்க. அதாவது 500 கோடியாவது உணவு. வாவ்! இது நியூ டெல்லியில இருக்கிற ராஷ்டிரபதி பவன் கல்ச்சுரல் சென்டர்ல நடந்துச்சு. அக்ஷயா பாத்ரா ஆரம்பிச்சு 25 வருஷம் முடிஞ்சதுக்கும் 5 பில்லியன் ஸ்கூல் மீல்ஸ் சர்வ் பண்ணதுக்கும் சேர்த்து இந்த ஈவெண்ட்டை கொண்டாடியிருக்காங்க. உலகத்தோட லார்ஜஸ்ட் ஸ்கூல் லஞ்ச் ப்ரோக்ராமா அக்ஷயா பாத்ரா இனிஷியேட்டிவ் ரெகக்னைஸ் ஆகிருக்கு. இந்த ஈவெண்டோட தீம் என்ன தெரியுமா? சுபோஷித் அண்ட் சுஷிக்ஷித் பாரத் ஃபார் விக்சித் பாரத். அதாவது வெல் நரிஷ்ட் அண்ட் வெல் எஜுகேட்டட் இந்தியா ஃபார் அ டெவலப்ட் இந்தியா. ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். அடுத்த நியூஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் பத்தி. யூனியன் கேபினெட் பாரத் ஔத்யோகிக் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் பவ்யா. இதோட டோட்டல் அவுட்லே 33,660 கோடி. இந்தியாவை குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்துறதுக்காக 100 பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸை டெவலப் பண்ண போறாங்க. பிளக் அண்ட் பிளே அப்படின்னா ஒரு கம்பெனி உடனே அவங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ரோட்ஸ் மாதிரி எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸும் அந்த பார்க்ல ஆல்ரெடி ரெடியா இருக்கும். கரெக்ட். இந்த ஸ்கீம்ல கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் கிராண்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு பார்க்கும் 100ல இருந்து 1000 ஏக்கர்ஸ் வரைக்கும் இருக்கும். டோட்டலா 34,000 ஏக்கர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி லேண்டை உருவாக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி மாதிரி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக காஸ்ட்ல 25% வரைக்கும் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்றாங்க. இது PM கதிசக்தி பிரின்சிபல்ஸை அலைன் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி சக்சஸா போயிட்டு இருக்கிற நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட சக்சஸை பேஸ் பண்ணி தான் இந்த பவ்யா ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர். அடுத்து எக்கானமி நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான ஃபண்ட் அலோகேஷனை FY 27க்கு 17% குறைச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தா கரண்ட் ஃபிஸ்கல் இயரோட ஃபர்ஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ்ல PLI ஸ்கீம், இந்தியா AI மிஷன் மாதிரி ஏரியாஸ்ல செலவு கம்மியா பண்ணியிருக்காங்க.
மைட்டி ஃபர்ஸ்ட் ₹28,169 crore கேட்டிருந்தாங்க. ஆனா பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ்ல ₹21,632 crore தான் கிடைச்சிருக்கு. செலவு பண்ணலனா காசை குறைச்சிடுவாங்க போல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பேக்கிங் நியூஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு எக்ஸாம் நேரத்துல மறந்துடுறோன்னு கவலைப்படுவாங்க. அதுக்கான அல்டிமேட் சொல்யூஷன் தான் ஸ்கோர் கிளவர் ஆப். உண்மைதான். நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ஈஸியா மெமரைஸ் பண்ண ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை படிச்சீங்கன்னா அதை எப்போ மறப்பீங்கன்னு ஆப்பே ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டான நேரத்துல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். இதனால நீங்க படிச்சதை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. எக்ஸாம்க்கு முன்னாடி உட்காந்து மேனுவலா ரிவைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை கிரியேட் பண்ண ரொம்ப எஃபர்ட் போடுறோம். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, குறைஞ்சது 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க பேங்கிங் நியூஸ்குள்ள போலாம். ஆர்பிஐ புதுசா புருடென்ஷியல் நார்ம்ஸ் ஆன் கேபிட்டல் அடிக்வசி தேர்ட் அமெண்ட்மெண்ட் டிரெக்ஷன்ஸ் 2026 இஷ்யூ பண்ணிருக்காங்க. இதுல கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க் ரூல்ஸை பேசல் 3 இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ரிவைஸ் பண்ணிருக்காங்க. கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ல 2 பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. அதுல ஒருத்தர் காசு கொடுக்காமலோ இல்ல ஏமாத்திட்டாலோ பேங்க்குக்கு வர்ற லாஸ் தான் இந்த ரிஸ்க். எக்ஸாக்ட்லி. இதுல கரண்ட் எக்ஸ்போஷர் மெத்தட் கீழ பொட்டென்ஷியல் ஃபியூச்சர் எக்ஸ்போஷர் கால்குலேட் பண்ண யூஸ் பண்ற ஆட் ஆன் ஃபேக்டர்ஸை ஆர்பிஐ அப்டேட் பண்ணிருக்காங்க. ஈக்விட்டி கான்ட்ராக்ட்ஸ்க்கு மெச்சூரிட்டியை பொறுத்து 6%, 8% அண்ட் 10% செட் பண்ணிருக்காங்க. கமாடிட்டிஸ்க்கு தான் ஹையஸ்ட் ரிஸ்க் வெயிட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது 10%ல இருந்து 15% வரைக்கும். ஏன்னா அதோட விலை எப்பவுமே ரொம்ப ஏறும் இறங்கும். அதான் ஹை வாலடைலிட்டி. ஆனா குவாலிஃபையிங் சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டிஸ்க்கு ரொம்ப கம்மியா 2% ரிஸ்க் வெயிட் தான் கொடுத்திருக்காங்க. குவாலிஃபையிங் சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டிஸ் அப்படின்னா யாரு? இவங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு நடுவுல ஒரு ரிலையபிள் மிடில்மேன் மாதிரி இருப்பாங்க. ஒரு பார்ட்டி ஏமாத்துனா கூட டிரான்சாக்ஷனை முடிச்சு கொடுக்கற கேரண்டி இவங்க கிட்ட இருக்கும். இவங்க பேசல் 3 மாதிரி ஸ்ட்ரிஞ்சன்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்றதால ரிஸ்க் ரொம்ப கம்மி. அதனால தான் இவங்களுக்கு 2% மட்டும் ரிஸ்க் வெயிட் கொடுத்து என்கரேஜ் பண்றாங்க. புரிஞ்சுது. அடுத்த நியூஸ், டிசிஎம் ஸ்ரீராம் எல்டிடி இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் கிட்ட இருந்து $90 மில்லியன் ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க. ஐஎஃப்சி அப்படிங்கிறது வேர்ல்ட் பேங்க் குரூப்போட பிரைவேட் செக்டர் ஆம். இந்த ஃபண்டிங் சஸ்டைனபிலிட்டி லிங்க்ட் நான் கன்வெர்ட்டபிள் டெபென்ச்சர்ஸ் மூலமா கிடைச்சிருக்கு. நான் கன்வெர்ட்டபிள் டெபென்ச்சர்ஸ் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் கம்பெனிக்கு கொடுக்கிற லாங் டேர்ம் லோன்ஸ். கம்பெனியோட அசெட்ஸ், அதாவது நிலம், எக்விப்மெண்ட்டை வச்சு இந்த லோன் வாங்குவாங்க. கம்பெனி ஏமாத்துனா இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த அசெட்ஸ் மூலமா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். கரெக்ட். இந்த ஃபண்டை வச்சு டிசிஎம் ஸ்ரீராம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண போறாங்க. முக்கியமா டவுன் ஸ்ட்ரீம் கெமிக்கல்ஸ் பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. அடுத்த பேங்கிங் நியூஸ், செபி பெனால்டி போட்டிருக்காங்க. ரெட்ரோ கிரீன் ரெவல்யூஷன் லிமிடெடோட ஷேர் பிரைசஸை மேனிப்புலேட் பண்ணதுக்காக 18 என்டிட்டிஸ் மேல டோட்டலா ₹2.8 crore பெனால்டி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல இருந்து 5 years வரைக்கும் பேன் பண்ணிட்டாங்க. இதுல 15 என்டிட்டிஸ் சட்டவிரோதமா சம்பாதிச்ச ₹2.94 crore டிஸ்கார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்கார்ஜ் அப்படின்னா தப்பா சம்பாதிச்ச பணத்தை திருப்பி கொடுக்கறது. இதுல டிசம்பர் 2021ல இருந்து பேமெண்ட் பண்ற நாள் வரைக்கும் 12% ஆனுவல் இன்ட்ரெஸ்டும் சேர்த்து கட்டணும். அடுத்து ஒரு ரெக்கார்ட் ஃபாரின் பாரோயிங் நியூஸ். ஆர்பிஐ டேட்டா படி இந்தியன் கம்பெனிஸ், என்பிஎஃப்சிஸ் உட்பட ஜனவரி 2026ல எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்ஸ் அண்ட் ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் மூலமா $5.33 பில்லியன் ரேஸ் பண்ண ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. இது FY26ல இதுவரைக்கும் ரெக்கார்டான ஹையஸ்ட் அமௌண்ட். இதுல ஆட்டோமேட்டிக் ரூட் வழியா $4.18 பில்லியன், அப்ரூவல் ரூட் வழியா $1.15 பில்லியன் ரைஸ் பண்றாங்க. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் அப்படின்னா இந்தியன் கம்பெனிஸ் வெளிநாட்டு பேங்குகளோ இல்ல ஃபாரின் சோர்சஸ் கிட்ட இருந்தோ வாங்குற லோன். இது ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டது. சூப்பர். அடுத்து அக்ரிமெண்ட்ஸ். நேஷனல் கவுன்சில் ஃபார் சிமெண்ட் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் ட்ரேஸ் ஜீரோ டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் கூட பார்ட்னர் ஆகியிருக்காங்க. சிமெண்ட் செக்டாருக்காக அட்வான்ஸ்ட் கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் டெக்னாலஜிஸை டெவலப் பண்ண போறாங்க. கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் அப்படின்னா பவர் பிளான்ட்ஸ் இல்ல சிமெண்ட் ஃபேக்டரிஸ்ல இருந்து வர்ற புகையில இருக்கிற கார்பன் டை ஆக்சைட காத்துல கலக்கறதுக்கு முன்னாடியே பிடிச்சு அதை வேற யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸா மாத்துறது. ஆமா,
ட்ரேஸ் ஜீரோ ஒரு ப்ரொப்ரைட்டரி சால்வெண்ட் பேஸ்ட் சிஸ்டம் டெவலப் பண்றாங்க. இது கார்பனை கேப்சர் பண்ணி கிராஃபிட்டிக் கார்பன் அண்ட் கிராஃபீனா கன்வெர்ட் பண்ணிடும். குளோபல் கார்பன் எமிஷன்ஸ்ல 7% சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து தான் வருது. சோ அதை டீகார்பனைஸ் பண்ணதான் இந்த இனிஷியேட்டிவ். அடுத்து டிஃபென்ஸ் நியூஸ். மும்பை பேஸ்ட் சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் மேரிடைம் ஷிப் பில்டிங் அண்ட் சிஸ்டம்ஸ் சென்டருக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை லே பண்ணிருக்காங்க. இது ஆந்திர பிரதேஷ்ல நெல்லூர்ல இருக்கிற ஜுவாலடின்னே ஃபிஷிங் ஹார்பர்ல அமைய போகுது. இந்த அட்வான்ஸ்டு ஷிப்யார்ட்ல ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐயை யூஸ் பண்ணி ஷிப் பில்டிங் எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ண போறாங்க. சயின்ஸ் நியூஸ் பார்த்தோம்னா, இஸ்ரோ அவங்களோட அப்ரேட்டட் CE-20 கிரையோஜெனிக் என்ஜினோட சி லெவல் ஹாட் டெஸ்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இது 22 டன் த்ரஸ்ட் லெவல்ல டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டெஸ்ட் தமிழ்நாடு மகேந்திரகிரியில இருக்கிற இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ்ல நடந்துச்சு. என்ஜின் 165 செகண்ட்ஸ் ஆபரேட் ஆச்சு. முன்னாடி 19 டன் த்ரஸ்ட் லெவல்ல தான் டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ 22 டன் அப்படிங்கிறது பெரிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஆமா, ஃப்ளோ செப்பரேஷனை மேனேஜ் பண்ண நாசில் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த என்ஜின் ககன்யான் மிஷனுக்கான டெக்னாலஜிஸை வேலிடேட் பண்றதுக்காக 20 சக்சஸ்ஃபுல் ஹாட் டெஸ்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அடுத்து ஓபன் ஏஐ 2 புது ஏஐ மாடல்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. GPT 5.4 மினி அண்ட் GPT 5.4 நானோ. இது ரொம்ப ஸ்மாலர், ஃபாஸ்டர் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் கோடிங் அண்ட் ஹை வால்யூம் டாஸ்க்ஸ்க்காக ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. இதுல GPT 5.4 நானோ தான் ரொம்ப ஸ்மாலஸ்ட் அண்ட் மோஸ்ட் எக்கனாமிக்கல் வெர்ஷன். பேசிக் கோடிங்க்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அடுத்த CERN சயின்டிஸ்ட்ஸ் ஒரு புது சப் அட்டாமிக் பார்ட்டிகல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேரு XICC+. லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர்ல ஐடென்டிஃபை ஆன 80th ஹேட்ரான் இதுதான். இது ஒரு டபுளி சார்ம்டு பேரியான் அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டானை விட இது 4 டைம்ஸ் ரொம்ப ஹெவியர். இதோட மாஸ் 3619.97 MeV/c². பேரை வாயில நுழைக்க வைக்கிறதுக்கே தனியா ட்ரெய்னிங் இருக்கணும் போல. சரி, அடுத்த அவார்ட்ஸ் நியூஸ். 2025 இயருக்கான 60th ஜினான்பட் அவார்ட் நம்ம ரினவுண்ட் தமிழ் போயட் அண்ட் லிரிசிஸ்ட் கவி பேரரசு ஆர் வைரமுத்து சாருக்கு கிடைச்சிருக்கு. இது இந்தியாவோட ஹையஸ்ட் லிட்டரரி ஹானர். 1975ல அகிலனுக்கும் 2002ல ஜெயகாந்தனுக்கும் அப்புறம் இந்த பிரஸ்டீஜியஸ் அவார்ட் வாங்குற 3rd தமிழ் ரைட்டர் இவர்தாம். இந்த அவார்ட்ல 11 lakh கேஷ் பிரைஸ், வாக்தேவியோட பிரான்ஸ் ஸ்டாச்சு அண்ட் சைட்டேஷன் கொடுப்பாங்க. அருமை. அடுத்து 2024-25 கிரிக்கெட் சீசனுக்கான BCCI நமன் அவார்ட்ஸ் 2026 நியூ டெல்லியில நடந்துச்சு. இதுல பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் மென்னுக்கான பாலி உம்ரிகார் அவார்ட் சுப்மன் கில்லுக்கு கிடைச்சது. விமென்ல பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் ஸ்மிருதி மந்தனா வாங்கியிருக்காங்க. கர்னல் KK நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை ராகுல் டிராவிட், ராஜர் பென்னி அண்ட் மித்தாலி ராஜ் 3 பேருக்கும் ஜாயிண்டா கொடுத்திருக்காங்க. பெஸ்ட் இன்டர்நேஷனல் டெபியூ மென் அவார்ட் ஹர்ஷித் ராணாக்கும், விமென் அவார்ட் NS ஸ்ரீசரணிக்கும் கிடைச்சிருக்கு. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரஞ்சி ட்ரோஃபிக்கான லாலா அமர்வாத் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் விதர்பாவோட ஹர்ஷ் தூபேக்கு கிடைச்சது. லிமிடெட் ஓவர்ஸ்ல இதே அவார்டை மும்பையோட ஆயுஷ் மாத்ரே வாங்கியிருக்காரு. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்க்காக மும்பை கிரிக்கெட் அசோசியேஷனை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. விமென்ஸ் ODIஸ்ல ஹையஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்த தீப்தி சர்மாக்கும், பெஸ்ட் சீனியர் விமென் கிரிக்கெட்டருக்கான ஜக்மோகன் தல்மியா டிராஃபி ஹரியானாவோட ஷஃபாலி வர்மாக்கும் கொடுத்திருக்காங்க. பெஸ்ட் அம்பையர் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட் அவார்ட் விதர்பாவோட உல்ஹாஸ் கந்தேக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் BCCI ரீசெண்டா ICC டிராஃபி வின் பண்ண 5 டீம்ஸையும் ஒன்னா வச்சு ஃபெலிசிட்டேட் பண்ணிருக்காங்க. ஆமா, 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அண்ட் 2026 T20 வேர்ல்ட் கப் வின் பண்ண சீனியர் மென்ஸ் டீம், 2025 ODI வேர்ல்ட் கப் வின் பண்ண சீனியர் விமென்ஸ் டீம், அப்புறம் அண்டர் 19 மென்ஸ் அண்ட் விமென்ஸ் ஸ்குவாட்ஸ் எல்லாருக்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல கவாஹத்தியை சேர்ந்த 17-year-old மயாங்க் சக்கரவர்த்தி இந்தியாவோட 94th கிராண்ட் மாஸ்டரா ஆகியிருக்காரு. நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் எவர் கிராண்ட் மாஸ்டர் இவர்தான். ஸ்வீடன் ஸ்டாக்ஹோம்ல நடந்த டோர்னமெண்ட்ல இந்த மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணிருக்காரு. ஃபைனலா டேஸ். மார்ச் 10th 57th CISF ரேசிங் டேயா அப்சர்வ் பண்றாங்க. 1969ல CISF எஸ்டாப்ளிஷ் ஆனதை கமமரேட் பண்ணதா இந்த டே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணிட்டோம். டெய்லி உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணிக்க ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. ஆமா, டெலிகிராம்ல கரண்ட் அஃபேர்ஸ் லீக் அப்படின்னு ஒரு குவிஸ் டெய்லி இரவு 8 மணிக்கு நடக்குது. இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL மாதிரின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாசமும் புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்கோர்ஸ் கவுண்ட் பண்ணி வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு.
நீங்க படிச்ச கரண்ட் அஃபேர்ஸை வச்சு டெய்லி விளையாடலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே ஜாயின் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறோம். பை ஃப்ரெண்ட்ஸ். பாய். தொடர்ந்து படிங்க, ஜெயிக்கலாம்.